ரெடிமேட் மசாலா வச்சு கம்மியான ஆயிலில் எப்படி மீன் பொரிக்கிறதுங்கிறத பார்த்தலாம். ஒரு பிளேட்டில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ரெடிமேட் மசாலா எடுத்திருக்கேன். 65 மசாலா எந்த பிராண்ட் வேணாலும் 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, ஒரு முட்டை வந்து ஃபுல்லாக அடித்து சேர்த்துக்கிறேன். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. பிசைஞ்சு எடுத்துகிட்டு தேவைன்னா மட்டும் கொஞ்சம் தண்ணி மட்டும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா கெட்டியாக வரணும். ரெடிமேட் மசாலாவிலேயே உப்பு இருக்கும், அதனால் உப்பு சேர்க்கலை. நீங்கள் தேவைன்னா மட்டும் கொஞ்சமாக வந்து தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் கழுவி வச்சிருக்க மீனை இதில் சேர்த்துட்டு ஃபுல்லாக படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். நான் சின்ன வகையான மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மீனாக இருந்தாலும் பரவாயில்ல, இதே மாதிரி வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. 1 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ரெஸ்ட்டில் விட்டுட்டு இப்போ தோசை சட்டியில் கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து நிறைய ஆயில் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஒன்றா எடுத்துகிட்டு தனித்தனியாக வந்து மீன் சேர்த்துட்டு இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் படும்போது இந்த கருவேப்பிலை வாசனையும் சேர்ந்து நல்லா ஃப்ளேவராக இருக்கும். சின்ன மீனாக இருக்கிறதுனால நான் கம்ப்ளீட்டாக சிம்லேயே வச்சு 5 மினிட்ஸ் வரைக்கும் 2 பக்கமும் சேர்த்து பொரிச்சு எடுத்தோம்னா அவ்வளோதான், தயாராகிடும். இதில் முட்டை சேர்த்துருக்கனால மசாலா பிரிஞ்சு வராது. கிறிஸ்பியாக வந்ததும் எடுத்தா மீன் 65 தயாராகிடும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.